படிக்கணும். 2ஆம் வசனம் எபிரேயர் 12:2 கவனிங்க. அந்த சிலுவை தான் நேற்று கூட சொன்னேன், சிலுவை எனக்கு சகிப்புத்தன்மை தருகிறது, சிலுவை வாழ்க்கையின் பாடுகளை தாங்க பலன் தருகிறது, சிலுவை என்னை புகழ்மிக்கவனாய் மாற்றுகிறது. அந்த சொன்னா வலது பாசத்தில் என் உட்காருவதற்கு எனக்கு உதவி செய்ய சிலுவை. ஆமேன்னு சொல்ல மாட்டேன். 2வது குறிப்பு கவனிங்க, அதாவது இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். இன்னொரு முறை பாடுங்களேன், இன்னொரு முறை எபிரேயர் 12:1 எபிரேயர் 12:1 தமிழில் ஒரு வார்த்தை இல்லை, ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தையை படிக்கிறேன். கீப் மை ஐஸ், என் கண்களை அவர் மேல் பதிய வைப்பதற்கு எனக்கு உதவி செய்த சிலுவை தான். புரியவில்லை இங்கிலீஷ். இட் ஹெல்ப்ஸ் மீ டு கீப் மை ஐஸ். கவனிங்க, ஒரு நாளை தொடங்கி நாளை முடிக்க நம்முடைய கண்கள் எங்கெங்கேயோ சுற்றுது. அதை பாரு, இதை பாரு, அவரை பாரு, இவரை பாரு. ஒரு ஆபத்துக்குள்ளே சொன்னேன், ஆஸ்தியை சேர்க்கிறவன், ராஜ்யத்தை கட்டுகிறவன், பட்டணங்களை கட்டுகிறவன், பொருளை சேர்க்கிறவன், அவங்களுக்கு தனக்கல்லாது சொந்தம் பாராட்டுகிறவன், இரத்தத்திலே வாழ்கிறவன், அத்தனை பேருடைய வாழ்க்கையும் ஐயோ. ஆனால் கவனிங்க, அந்த மனிதர்களை பார்க்காதபடி, இன் இங்கிலீஷ், டு கீப் மை ஐஸ் ஆன் ஜீசஸ், ஆண்டவர் மேல் என் கண்களை பதிய வைப்பதற்கு உன்னை உந்தி தள்ளி சிலுவை. அவன் சொல்ல மாட்டீங்களா? இல்லை பாருங்க, சிலுவையின் அனுபவம் இல்லை என்றால், சிலுவையின் அனுபவம் இல்லை என்றால் 73ஆம் சங்கீதம் அதில் அவன் சொல்லுகிறான், நான் அவனை பார்த்தேன், செல்வந்தனை பார்த்தேன், பணக்காரனை பார்த்தேன், அறிவை பார்த்தேன், ஆரோக்கியத்தை பார்த்தேன். 73ஆம் சங்கீதம் அதில் எழுதப்பட்டிருக்கிறது டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள். 73ஆம் சங்கீதத்தில் வித்தியாசமான சில கதாபாத்திரங்களை வாசிக்கிறோம். நம்பர் 1, அடுத்த ஒரு வார்த்தை, அதாவது 4ஆம் வசனம் துன்மார்க்கரின் வாழ்க்கையை பார்ப்பது. அவர் அப்படி இருக்கிறார், எப்படி இருக்கிறார், எப்படி இருக்கிறார். 4ஆம் வசனத்தில் அதாவது ஆரோக்கியமாக இருக்கிற மனிதர்கள், அவர் அப்படி இருக்கிறார், இவர் இப்படி இருக்கிறார், ஆரோக்கியமாக இருக்கிறார். அடுத்து அறிவு பெருத்தவர்கள். 11ஆம் வசனம் அறிவு பெருத்தவர்கள். 11ஆம் வசனம் அறிவாளிகள். அறிவு, ஆண்டவரே அறிவு உண்டான்னு கேட்குறவன் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருப்பான். நம்பர் 3. நம்பர் 4 ஆஸ்தியை பெருக பண்ணுகிறவர்கள். நம்பர் 4 அடுத்த வசனம் 12 ஆஸ்தியை பெருக பண்ணுகிறவர்கள்.